பட்ஜெட் கண்ட்ரோலில் செகண்ட் பட்ஜெட் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். இதுக்கு இன்னொரு பேர் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட். இது வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இட் இஸ் யூஸ் டு பிளான் ஹவு மச் ரா மெட்டீரியல் இஸ் நீடட் டு மீட் த பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபார்முலா போட்டோம்ல, எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அதே மாதிரி இதில் எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அவ்வளோதான் இது. அதில் வந்து எஸ்டிமேட்டட் சேல்ஸில் ஆரம்பித்தோம், இதில் எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனில் ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணலன்னா, இந்த எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அது கூட காஸ்ட் பெர் கேஜியை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ஒர்க் புக்கில் தேர்ட் கொஸ்டின், இதில் பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தி சேல்ஸ் டைரக்டர் ஆஃப் அ மேனுஃபேக்சர் கம்பெனி ரிப்போர்ட்ஸ் தட் நெக்ஸ்ட் இயர் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் டு செல் 50,000 யூனிட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கன்சல்ட்ஸ் த ஸ்டோர் கீப்பர் அண்ட் கேஸ்ட் திஸ் figure as follows. Two kinds of raw materials A and B are required for manufacturing the product. Each unit required 2 units of A and 3 units of B. The estimated opening balance அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை போடணும். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எப்படி போடுவோம்? ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு போட்டுட்டு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் நான் ஃபுல்லாக எழுதலை, இப்படி எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக், நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஓகே, டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோன்னா நமக்கு எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து கிடச்சிருமா? ஸோ எஸ்டிமேட்டட் சேல்ஸ் வந்து எவ்வளோனா, அதில் கொடுத்துருக்காங்கள த நெக்ஸ்ட் இயர் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் டு செல் 50,000 யூனிட்ஸ். ஸோ 50,000 யூனிட்ஸ் தான் வந்து எஸ்டிமேட்டட் சேல்ஸு ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது? ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு 14,000 இருக்குல்ல, அதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 14,000 50,000 ப்ளஸ் 14,000 64,000 லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்களா, ஸோ 10,000 தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து 54,000 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட் ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 2 மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் போடுவோமா? எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனில் ஆரம்பிப்போம். ஸோ எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் எவ்வளோனா, மெட்டீரியல் ஏ வந்து 2 யூனிட்ஸ், மெட்டீரியல் பி வந்து 3 யூனிட்ஸ். அது வந்து இந்த 54,000 நம்மளுக்கு கிடச்சதில்ல, அதில் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட், நான் இதையும் ஷார்ட்டாகவே எழுதுகிறேன், கன்சம்ஷன். மெட்டீரியல் ஏக்கு வந்து 2 யூனிட்ஸ், எவ்வளோக்குன்னா 54,000 யூனிட்ஸ்க்கு. புரியுதா? 54,000 யூனிட்ஸ் எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன். மெட்டீரியல் ஏ வந்து 2 யூனிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 54,000 × 2. மெட்டீரியல் பி வந்து 3 யூனிட்ஸ் தேவைப்படுது, ஸோ 3 × 54,000. 54,000 × 2 வந்து 1,08,000 கிடைக்கும். 3 × 54,000 1,62,000 கிடைக்கும். ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக், desired closing stock. இப்போ கொஸ்டினில் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க டிசைரபிள் க்ளோசிங் பேலன்ஸ். மெட்டீரியல் ஏ 13,000, மெட்டீரியல் பி 16,000. ஸோ 13,000 16,000 இதை ஆட் பண்ணோன்னா 1,21,000. இதையும் ஆட் பண்ணோன்னா 1,78,000 லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். எப்படி போடுவோம்? எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ப்ளஸ் டிசையர்ட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அப்படி தானே போடுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது மெட்டீரியல் ஏ 12,000, மெட்டீரியல் பி 15,000. ஸோ 12,000 15,000 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ் வந்து கிடச்சிரும். எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து 1,09,000 கிடைக்குது. இது வந்து 1,63,000 கிடைக்குது. ஸோ எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ் வந்து 1,09,000 அண்ட் 1,63,000, அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த்து கொஸ்டினும் வந்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈச் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ரிக்வயர்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஏ அண்ட் 5 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பி. ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடுவோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டால் தான் நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு தெரியும். அதை வச்சு தான் பர்ச்சேஸ் பட்ஜெட் போட முடியும். ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எப்படி போடுவோம்? எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ப்ளஸ் டிசையர்ட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போடுவோமா? ஸோ எஸ்டிமேட்டட் சேல்ஸ் 40,000. ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு போட்டு நான் இந்த சம்மை ஃபுல்லாக
போட்டு காமிக்காமல் இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட சொல்யூஷனில் சொல்கிறேன். 40,000. ஸோ டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து இது இங்கே இருக்க பாருங்கள், க்ளோசிங் பேலன்சஸ். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 7,000. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ 5,000. ஸோ 7,000 ஆட் பண்ணணும், 5,000 மைனஸ் பண்ணணும். ஸோ 42,000 எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் ஆட் டிசையர்ட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படி தானே போடுவோம். ஸோ எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் வந்து எதுக்கு போடணும்னா இந்த 42,000 யூனிட்ஸ்க்கு. 42,000 யூனிட்ஸில் எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் ப்ராடக்ட் ஏ மெட்டீரியல் ஏ வந்து 3 யூனிட்ஸ், மெட்டீரியல் பி வந்து 5 யூனிட்ஸ். ஸோ 42,000 × 3, 42,000 × 5 அப்படின்ட்டு போடணும். ஸோ 42,000 × 3 போட்டோன்னா 1,26,000, 42,000 × 5 போட்டோன்னா 2,10,000. ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து மெட்டீரியல் ஏக்கு எவ்வளோ, மெட்டீரியல் பிக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மெட்டீரியல் ஏக்கு 15,000, மெட்டீரியல் பிக்கு வந்து 25,000. ஸோ 15 25 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ஆன் ஆர்டர் இருக்குல்ல, ஏன்னா நம்ம இது மொத்தமாக க்ளோசிங் ஸ்டாக்கை போடணும். ஸோ மெட்டீரியல் வந்து இவ்வளோ வந்து 15,000 25,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. மெட்டீரியல் ஆன் ஆர்டர்னால் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது இன்னும் வந்து சேரல, அது எவ்வளோ இருக்கணும்னா 8,000 10,000 இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் கூட ஆட் பண்ணிக்கணும். 8,000 10,000. ஸோ 126 + 15 + 8 போட்டோன்னா 149 கிடைக்கும். அதே மாதிரி 210 + 25 + 10 போட்டோன்னா 245 கிடைக்கும். லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக்லையும் மெட்டீரியல் ஆன் ஆர்டரை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12,000 + 7,000 20,000 + 11,000. ஸோ 12,000 + 7,000 போட்டோன்னா 19,000 கிடைக்குது. 20 + 11 வந்து 31,000. இதை அப்படியே மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ் கிடச்சிரும். ஸோ 1,30,000 2,14,000. 4th கொஸ்டின் அவ்வளோதான்.